உலக மக்களே வணக்கம். நீங்கள் பூமி சூடேற விட்டுட்டு தண்ணி பாய்ச்சிறீங்களா சார்? நாங்கள் தான் தண்ணி பாய்ச்சிரோம்லண்டு. அது சரியாகாது. அது எப்படின்னா, இப்போ நீங்கள் சோம்பல உடம்புக்கு சுடு தண்ணி குடிக்கிறீங்க, சரிங்களா? ஒரு 10 நாளைக்கு சுடு தண்ணி குடிச்சிங்கன்னு வச்சுக்க, உங்கள் உடம்பு சுறுசுறுப்புலாம் போயிடும். தெம்பு இருக்காதுல்ல. சுடு தண்ணி எல்லா பேரும் குடிப்பீங்க. நீங்கள் சுடு தண்ணியில் மேல் குளிச்சு பாருங்கள், உங்கள் உடம்புல அந்த அளவுக்கு சுறுசுறுப்பு வராது, சரிங்களா? அந்த கூலிங்கான தண்ணியில் குளிச்சிங்கன்னா அதுக்கு அது ஒரு மாதிரி இருக்கும். நீங்கள் சுடு தண்ணியில் குடிக்கிறீங்க. இப்போ நோயாளிலாம் இருக்காங்க, மாத்திரை அதெல்லாம் குடிப்பாங்களா சுடு தண்ணியில், அவங்க ஏன் டயர்டாக இருக்காங்க? அப்போ அந்த தண்ணி அவங்களுக்கு சேரலை. அதே மாதிரி தான் விவசாயத்துக்கு. நீங்கள் பூமியை சூடேற விட்டுட்டு என்ன தண்ணி பாய்ச்சினாலும் அது விஷமாக தான் மாறும். நல்லா சொல்கிறேன், கேட்டுக்குங்க. மேலாக தண்ணி பாய்ச்சிறதுனால அதுக்கு இதாக கிடையாது. நீங்கள் விவசாயம் பண்ணினாலும் பண்ணலைனாலும் சுற்றி வரப்பு கட்டி தண்ணி நிறுத்தினீங்கன்னா உங்கள் காட்டுக்குள்ளே உங்கள் பூமியில் பில்லாச்சி முளைச்சிருக்கணும். அப்போ அந்த வெயிலை தாங்கும். உங்கள் மண் சூடேறக்கூடாது. மண் சூடு எரிச்சுட்டா, நல்லா சொல்கிறேன் கேட்டுக்குங்க. இப்போ தட்டைக்கு பலூன் மாதிரி சொல்கிறீங்க. தண்ணி தேவையான தண்ணி கொடுத்தா தான், தேவையான சத்தான உரம் கொடுத்தா தான் அந்த தட்டை ஊதும். பூன்னு பலூன் ஊதுன மாதிரி ஊதத்தான் அந்த காற்று உள்ளே நிறையா போகும். இந்த மாதிரி எந்த தான் இருந்தாலும் சரி, இந்த உரம் அந்த தண்ணி கொடுத்தா தான் தேவையானது போகும். நீங்கள் தண்ணியை மட்டும் கொடுத்தீங்கன்னா, இந்த ஒரு அப்பக்கப்போ தண்ணி கொடுத்தீங்கன்னா அது விஷமாக மாறி கொஞ்ச நேரத்தில் அது காயும், சரிங்களா? நீங்கள் சுடு தண்ணியாக குடிக்கிற உடம்புக்கு பாருங்கள், உங்களுக்கே தெரியும். அந்த உடம்புல சுறுசுறுப்பே இருக்காது, ஒரு மாதிரியாக சோர்வாகவே இருக்கும். அந்த மாதிரி விவசாயம் இருந்தால் விவசாயம் கெட்டு போகும். சொல்லுங்கள். இப்போ தக்காளிலாம் நாட்டு தக்காளி காலியாக போச்சு. இந்த மாதிரி எத்தனையோ விவசாயத்தை அழிச்சிட்டிங்க, சரிங்களா? இது உடம்பை பூரா கெடுக்கும். நீங்கள் ஒரு நாளைக்கு தக்காளி குழம்பு வச்சு குடிங்க. கொஞ்சம் நோயாளியாக இருக்குங்க, தக்காளி குழம்பு வச்சு குடிச்சு பாருங்கள். நல்லாயிருக்கும், உடம்புக்கு தெரியாது. கொஞ்சம் நோய் இருக்குங்க, வெறும் தக்காளி குழம்பு மட்டும் வச்சு குடிச்சு பாருங்கள், உங்களை என்னென்ன செய்யுதுன்னு பாருங்கள். அப்போ அந்த நல்ல தக்காளி, நாட்டு தக்காளி கெடுத்துட்டிங்களா? சொல்லுங்கள். அது வேகமாக கெட்டு போகுது. நீங்கள் ஓடதான் கொஞ்ச நேரத்தில் உழைச்சிட்டு தவச்சு போகிறீங்க. அப்புறம் மிஷினாக உருவாக்குமா, ரோபோ உருவாக்கி கொடுமா, அது வாட்டுக்கு நல்லா உழைக்கும். தக்காளி கெட்டு போகும்.